பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, சமாதானத்துக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த நேரத்தில் எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உம்மை மட்டுமே நோக்கி பார்க்கும்படி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் தொடுங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய நன்மையினால் நிரப்புங்க, சமாதானத்தினால் நிரப்புங்க. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த நேரத்தில் உம்முடைய மக்களை மூடிக்கொள்ளட்டோம்ப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றும், சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும், எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும். ஆண்டவரே, கண்மலையும் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உட்காரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்த எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிற அவருடைய அன்புக்காக, தயவுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அருமையான நேரத்திலும் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் பொறுப்பெடுத்து கொள்ள போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். ஆண்டவரை எப்போதும் துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளில், இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தமாக எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையானவர்களே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நாம் இதை சிந்தித்தோம். கடந்த 1ஆம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை எப்படியெல்லாம் நம்பி இருந்தான் என்று சொல்லி 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம். ஆண்டவரை அவன் துருகமாக நம்பினான், கேடகமாக நம்பினான், இரட்சணிய கொம்பாக நம்பினான், உயர்ந்த அடைக்கலமாக நம்பினான், அவரை தன்னுடைய புகலிடமாகவும் இரட்சகராகவும் நம்பினான். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை ரட்சிக்கிற ஒரு உன்னதமான தேவனாய் ஆண்டவரை அவன் நம்பியிருந்தான். ஆகவே அவனுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா தீங்கிலும் இருந்து கர்த்தர் அவனை விடுதலையாக்கி தம்முடைய சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளில் திரும்பவும் அதே வசனத்தின் அடிப்படையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்கான தலைப்பு, நம்பினால் வெட்கப்பட மாட்டோம். சொல்லுங்க, நம்பினால் வெட்கப்பட மாட்டோம். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை எது என்று நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அநேகர் தங்களுடைய நம்பிக்கையை பணத்தின் மேலே வைச்சிருக்கிறாங்க. அநேகர் தங்களுடைய நம்பிக்கை தங்களுடைய படிப்பின் மேலே வைத்திருக்கிறார். அநேகர் தங்களுடைய நம்பிக்கை தங்களுடைய பொருட்களின் மேலே வைத்திருக்கிறார், உறவுகளின் மேலே வைத்திருக்கிறாங்க. டாக்டர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, இல்லை டாக்டர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இப்படி நிறைய நம்பிக்கைகள் இருக்கிறது. சங்கீதக்காரனை கேட்டிங்கன்னா 20வது சங்கீதம் 7வது வசனத்தில் அவர் சொல்லுவார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. அருமையானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், ராஜாவாகிய இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது இப்படி சொல்றாரு, சிலர், அதாவது உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் என்ன பண்றாங்களா, குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அப்போ நடக்கிறது என்ன அப்படின்னா, அவர்கள் யாரெல்லாம் குதிரைகளையும் ரதங்களையும் குறித்து மேன்மை பாராட்டினார்களோ அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ அங்கே நாம் கவனிக்க வேண்டிய காரியம் ஒன்று இருக்குது, நாங்கள் விழமாட்டோன்னு அங்கே போடலை. நிறைய நேரங்களில் நாம் எப்படி யோசிக்கிறோன்னா,
ஆண்டவரை சார்ந்து நின்றால் வீழ்ச்சி கிடையாது, ஆண்டவரை சார்ந்து நின்றால் பிரச்சனை வராது, ஆண்டவரை சார்ந்து நின்றால் போராட்டம் வராது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லித்தருது தெரியுமா? விழுந்தாலும் அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கும் கையை பிடி சொல்லுங்க, நீ விழுந்தாலும் எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். அல்லேலூயா. ஆமாம், பொறாமையிலேயே சொல்கிறீங்க ஒரு சிலர். வந்து கோபமாக வருது, இது வராதுன்னு பார்த்தா வந்து உட்காந்துன்னு இருக்குதே அப்படின்னு இல்லை? ஆமாம். இப்போ ஆண்டவர் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லி தருகிற ஒரு காரியம் தெரியுமா? கர்த்தரை நம்புங்கள். அல்லேலூயா. கர்த்தர் மேலே உன்னுடைய நம்பிக்கை வைத்து விடு. இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தருகிற வாக்குதத்தம் அதுதான். கர்த்தர் மேலே நீ நம்பிக்கை வைத்தால் நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். 126 சங்கீதத்தில் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பிவிட்டால் அவர்கள் என்றென்றைக்கும் என்ன பண்ணுவதில்லை? அசைந்து போவதில்லை. கர்த்தர் பாதுகாக்கிறவர். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற இந்த காரியம் என்ன அப்படின்னா, தாவீது கர்த்தரை நம்பினான் என்று நாம் பார்க்கிறோம். ஐயா, நல்லா இருக்கும்போது கர்த்தரை நம்புறது வேற, ஆனால் பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடும் இருக்கும்போது கர்த்தரை நம்புறோம் பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கையை நாம் பார்க்கிறோம். 31 சங்கீதத்தை உங்களுடைய கரங்களில் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 31 சங்கீதத்தின் 1வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். இந்த இடத்துல தாவீது சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. யாரை நம்பி இருக்கிறாரா? ஆண்டவரை நம்பி இருக்கிறாரு. உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று அங்கே அவன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். நான் உம்மை நம்பி இருக்கிறேன். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தையை சொல்ல இந்த தாவீது அவனுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து சொன்னான் என்பதை நான் ஒரு 3 காரியத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல அவன் எந்த சூழ்நிலையிலிருந்து சொன்னான் என்று பார்ப்பீர்களானால், அந்த 31 அதிகாரம் 9வது வசனம், 31 சங்கீதம் 9வது வசனத்தை யாராக ஒருத்தர் வாசிங்க. எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், நான் நெருக்கப்படுகிறேன். எந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரை நம்புறார் தெரியுமா? இங்கே சொல்றார், நான் நெருக்கப்படுகிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நெருக்கம் என்கிற அந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த பக்கத்திலும் விடுதலை இல்லாத, எந்த பக்கத்திலும் சமாதானம் இல்லாத, எந்த பக்கத்திலும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் நெருக்கம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பக்கம் சமாதானம் வர்ற மாதிரி இருக்குதுயா, இன்னொரு பக்கம் போராட்டமாக இருக்குது. இங்கே கொஞ்சம் அமைதியாச்சுன்னு பார்த்தா அந்த பக்கம் ஒரு போராட்டம் வருது. எந்த பக்கமும் திரும்ப முடியல. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டே இருக்கிறோம் என்று சொல்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் நெருக்கம். அருமையானவர்களே, வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களான இந்த நெருக்கம் தாவீதினுடைய வாழ்க்கையிலும் வந்துச்சு. 1 சாமுவேலின் புத்தகம் 30 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே இந்த தாவீது தன்னுடைய எல்லா உடைமைகளை இழந்து போனான். தன்னுடைய மனைவிகள், தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போனான். எல்லாரையும் அமலேக்கியர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ இவங்க சிக்லாகு என்கிற இடத்துல இவனும் இவனோடு கூட இருக்கிற 300 பேரும் பார்த்தா அந்த இடம் முழுவதும் சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறது. இவங்களுக்கு உரிய எந்த பொருளும் அங்கே இல்லை. அப்போ வேதம் சொல்லுகிறது, தாவீதும் அவனோடு இருந்த அவனுடைய மக்களும் தங்களில் பலன் அற்று போகிற வரைக்கும் அழுதார்களா? பலன் அற்று போகிற வரைக்கும் அழுதாங்க. அருமையானவர்களே, நம்ம இந்த இடத்துல பார்க்கிற ஒரு காரியம் தெரியுமா? தாவீதும் நெருக்கப்பட்டான். தாவீதுக்கும் பிரச்சனை இருந்துச்சு, அவன் கூட இருந்த அவனுடைய நண்பர்களுக்கும் பிரச்சனை இருந்தது. இப்போ நான் நினைக்கிறேன், தாவீது என்ன யோசிச்சிருப்பார் தெரியுமா? யாராவது ஒருத்தர் கவலைப்படாதப்பா, நம்ம எப்படி அதை திருப்பிக்கலாம், எப்படி அதை கண்டுபிடிச்சிருவோம், எங்கே போனாங்கன்றதை பார்த்து பிடிச்சிருவோம், தயவு செய்து ரொம்ப அழாத, தைரியமா இரு அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்கன்னு பார்த்தா
ஒருத்தரும் சொல்லல, எல்லாரும் சேர்ந்து அழறாங்க. அழுதாங்களே, இப்போ என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நான் இப்படி யோசிக்கிறேன், அழுதாங்க பலனற்று போகிற வரைக்கும் அழுத பொழுது தான் மட்டும் எல்லாத்தையும் இழந்து போகல, தன்னுடைய நண்பர்களும் இழந்து போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? பரவாயில்லப்பா, எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டோம், நம்ம சரி செய்திடலாம் அப்படின்னு சொல்லி யாராவது அவனை தைரியப்படுத்துவாங்கன்னு பார்த்தா அவங்க பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் தாவீது தான், இவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் அவன் தன்னுடைய உடைமைகள் எல்லாம் இழந்து போய் கஷ்டப்படுறான், இன்னொரு பக்கம் அவனை தேற்ற வேண்டிய நண்பர்கள் அவனை கொலை செய்யும்படி தேடுகிறார். இந்த சூழ்நிலையில் நிற்கும் போது தான் வேதம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். எனக்கு அருமையான தேவஜனமே, அந்த அனுபவத்தின் மூலமாக தான் அவன் சொல்றான், தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்த ஒருவரும் இல்லை, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துறார். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. ஏற்கனவே நான் நொந்து போய் நிற்கும் போது என்னுடைய கூட இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு எதிராக எழும்புறாங்களே அப்படின்ற அந்த சூழ்நிலை வரும் பொழுது வேதம் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறது. தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட பொழுது அவன் கர்த்தரை நம்பினான். அல்லேலூயா. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. அவர் என்ன எப்படி திடப்படுத்தி கொண்டிருப்பார் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இவனுடைய நண்பர்கள் இவனுக்கு எதிராக எழும்பிட்டாங்க, அவனுடைய சூழ்நிலைகள் அவனுக்கு எதிராக இருக்கிறது. ஆனா இப்போ தாவீது என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவர் ஒரு நாள் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் இழந்தவைகள் எல்லாம் கர்த்தர் எனக்கு திரும்ப தருவார். ஆகவே அந்த சங்கீதக்காரன் தாவீது தன்னைத்தானே தேர்ச்சி கொண்டான், தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான். பயப்படாத, நான் பயப்பட மாட்டேன், ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள வந்தது. அந்த நம்பிக்கையை கர்த்தர் கனம் பண்ணினார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, நீ நெருக்கப்படும் போது பதறி போயிடாத, நீ நெருக்கத்தின் மத்தியில் சோர்ந்து போயிடாத. நெருக்கம் வரும்போது தான் ஆண்டவரை இன்னும் நாம் ருசி பார்க்க முடியும், அவருடைய வல்லமை என்ன என்பதை நாம் இன்னும் அதிகமாய் பார்க்க முடியும், அவர் நமக்காக கிரியை செய்கிறதை நம்ம பார்க்க முடியும். நடந்தது என்ன தெரியுமா? தாவீது பின்தொடர்ந்து போனா அமலேக்கியரை முறியடித்தான். வேதம் சொல்லுகிறது, சிறியதாகிலும் பெரியதாகிலும் எல்லாவற்றிலும் ஒன்றும் குறைவில்லாமல் அவன் திருப்பி கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தாவே நான் உம்மை நம்புவேன். எல்லாரும் என்ன கைவிடலாம்ப்பா, எல்லா சூழ்நிலையும் எனக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் நான் உம்மை மட்டும் நம்புவேன் சொல்றவங்க ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாய். 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலும் அதே போல ஒரு விசுவாச அறிக்கை பண்றார். 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:8. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா போராட்டம் தான் ஒரு வாழ்க்கை. 2 கொரிந்தியரின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை உங்களுடைய வீட்டில் போய் உட்கார்ந்து வாசி பாருங்க. அவன் சொல்றான், எல்லா அப்போஸ்தலரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் உபத்திரவப்பட்டவன். அப்போ அவன் வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி பார்த்தீங்கன்னா போராட்டம் 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 தான் வாழ்க்கை. ஆனால் அந்த போராட்டங்களின் நடுவில் அவர் ஒரு விசுவாச அறிக்கை பண்றாரு பாருங்க, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போக மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் மனமடிந்து போக மாட்டோம், மனமுறிவடைவதில்லை. இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, நாங்கள் உங்கள் முகத்தை பார்க்குறோம், ஆனால் உங்கள் இருதயத்துக்குள்ளே நீ அழுது கொண்டு இருக்கிறாய், புலம்பிக் கொண்டு இருக்கிறாய், உன்னுடைய நெருக்கடிகளை பார்த்து நீ யோசித்து அழுது கொண்டு இருக்கிறாய்.
எனக்கு கர்த்தரை பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய நெருக்கத்தின் நேரத்தில் உம்மை மட்டுமே நான் நம்புவேனப்பா. நீர் என்னை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டீர். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 63ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். 9வது வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டார். அல்லேலூயா. அவ என்ன அர்த்தம்? நான் எப்படியெல்லாம் நெருக்கத்தை அனுபவிக்கிறேனோ, என்னென்ன பிரச்சனை போராட்டத்தை நான் அனுபவிக்கிறேனோ, அத்தனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருந்து அவர் அனுபவித்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில் நமக்காக பட்ட பாடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய கண்கள், நம்முடைய இருதயம், நம்முடைய தலையில் யோசிக்கிறோம் இல்லையா, யோசனைகள், நம்முடைய செயல்கள் எல்லாம் நம்மை வேதனைப்படுத்துதில்ல. அத்தனை வேதனையும் கல்வாரி சிலுவையில் இயேசு நமக்காக சுமந்து தீர்த்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கிற ஒரு கர்த்தர், விடுவிக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 118 5வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறது, நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு பெரிய விசாலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இஸ்ரவேல் ஜனங்க நெருக்கப்பட்டாங்க, எகிப்தில் அவர்கள் நெருக்கப்பட்டார். பைபிள் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுது, அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் பெருகினார்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நெருக்கம் வந்தால் தான் பெருக்கம் வரும். அல்லேலூயா. அந்த நேரத்தில் கர்த்தரை நம்பு. அல்லேலூயா. அப்போ முதல்ல வேதம் நமக்கு கற்றுத்தருக்குது, தாவீது எந்த சூழ்நிலையில் கர்த்தரை நம்பினான்? நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தரை நம்பினான். ரெண்டாவது ஒரு சூழ்நிலையை அதே பகுதியிலே நாம் பார்க்கிறோம். 31ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த முதல் பகுதியில் 2 வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று சஞ்சலம், ரெண்டாவது தவிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல சஞ்சலம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா, பைபிள் சொல்லுது துக்கம், துயரம், கவலை. இது மூணும் நமக்கு சாதாரணமாக வந்துட்டு போகுதா? துக்கம் வருதா? உங்களுக்கெல்லாம் கவலையே கிடையாது, நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க. ஏதோ நான் தான் போராடி போராடி பேசிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு துக்கமே கிடையாதுல்ல, சந்தோஷம். ஆண்டவர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆனால் துக்கப்படுறவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், துக்கம், துயரம், கவலை, இதுதான் இன்னைக்கு எல்லா மனிதர்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரியத்துக்காக துக்கப்படுகிறோம், துயரப்படுகிறோம், கவலைப்படுறோம். கவலையே இல்லாமல் யாராவது இருக்கிறோமா? எல்லாருக்கும் ஏதோ ஒரு கவலை இருக்குது. இதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? ஊறுபட்ட வியாதியை சுமந்துக்கிட்டு தெரியும். எல்லா வியாதிக்கும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவலை தான், தேவையில்லாத சிந்தனைகள் தான், துயரம் தான். இல்லை, டாக்டர்கிட்ட போனால் ரொம்ப சிம்பிளாக டாக்டர் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்கன்னுவாங்க. முடியுமா? ஒரு அம்மா கிட்ட சொன்னேம்மா, ஒன்றுத்துக்கு கவலைப்படாதம்மா, ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார்னே. அந்த அம்மா சிரிச்சிட்டே சொல்லுது, நீ சொல்லிட்டு போயிடுவையா, படுற பாடு எனக்கு தான் தெரியும். உண்மைதானே? அப்போது கவலை இல்லாத மனிதன் இல்லை, துயரம் இல்லாத மனிதன் இல்லை, அப்புறம் துக்கம் இல்லாத மனிதன் இல்லை. இதனுடைய அடுத்த பகுதி தான் என்ன அப்படின்னா சஞ்சலம். சஞ்சலம்னா என்ன, தவிப்புன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவிப்பு என்றால் பெருமூச்சு அப்படின்னு அர்த்தம், பரபரப்பு அல்லது பதற்றம் அப்படின்னு அர்த்தம்.
அப்போ என் வாழ்க்கையில தவிப்பு வருகிறது, துயரம் வருகிறது, கவலை வருகிறது. இப்போ இதை சகிக்க முடியாம அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போறேன். என்னன்னா, பெருமூச்சு விட்டு அழறேன், ஆண்டவரே என்னால் முடியல சாமி, பெருமூச்சு. அப்புறம் அதுக்கும் மேலே இன்னொரு காரியம் இருக்குது. என்ன தெரியுமா? ஒரு பதற்றம். அந்த பதற்றத்தின் வேளையில நிறைய பேர் தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறார்கள். அப்போ இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் சொல்றான், ஆண்டவரே நான் சஞ்சலப்படுகிறேன், நான் தவித்து நிற்கிறேன், ஆனாலும் நான் உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு துக்கம் இருக்குதுப்பா, எனக்கு கவலை இருக்குது, எனக்கு துயரம் இருக்குது, அதனால நான் பெருமூச்சு விட்டு அழறேன், அதனால நான் பதற்றப்படுகிறேன், ஆனாலும் உம்மை நான் நம்பி இருக்கிறேன். இன்றைக்கு காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு துக்கம் இருக்குது உண்மைதான், எனக்கு துயரம் இருக்குது உண்மைதான், எனக்கு கவலை இருக்குது உண்மைதான், அதனால நான் பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறேன் உண்மைதான், அதனுடைய விளைவினால நான் பதற்றமான காரியங்களை பேசுகிறேன், பதற்றமாய் செயல்படுகிறேன், நிறைய தவறான முடிவுகளை எடுக்கிறேன், எதை செய்யக்கூடாத அதை செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. சஞ்சலம் இருக்கட்டும் ஒரு பக்கம், தவிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக அதை மாற்றக்கூடிய ஒரு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே வேதம் சொல்லுது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. பக்கத்தில் ஒரு கையை பிடி சொல்லுங்க, உன்னுடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. நீங்க சொல்றது அப்படியே நடக்கும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அப்படி தான் சொல்லியிருக்கிறார். தம்முடைய சீஷரில் பார்த்து சொன்னார், நீங்கள் யாரை மன்னிக்கிறீங்களோ அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், யாருடைய பாவத்தை மன்னிக்காமல் இருக்கிறீங்க அவருடைய பாவம் மன்னிக்கப்படாது. காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர். அவருடைய பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தை அவர் அப்படியே கனம் பண்ணுவார். அல்லேலூயா. நல்லது சொன்னீங்கன்னா நல்லது நடக்கும், கெட்டது சொன்னீங்கன்னா பாதி பேர் புரியாமல் உட்காந்துருக்காங்க. அது எப்படி கெட்டது நடக்கும்? நடக்குங்க. ஒரு பையன் அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டான். சண்டை போட்டு அவன் கோபமாக வெளியே போகும்போது அந்த அம்மா அந்த கோபத்தில் அவனை பார்த்து சொன்னாங்க, போறியடா, அப்படியே எங்கேயாவது வண்டியில் அடிபட்டு செத்தினா நல்லா இருக்கும்னாங்க. அடுத்த சில நிமிடங்களில் ஃபோன் வருது, உங்கள் பிள்ளை ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டான். அந்த அம்மா அந்த சாவு எடுத்துக்கிட்டு போகிற வரைக்கும் அவங்க சொல்லி அழுத ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் வாயால் என் பிள்ளை நான் கொண்டுட்டேன். அப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படியே நடக்கும். இன்னைக்கு நீங்கள் வாழ்த்தி இருக்கிறீங்க. அல்லேலூயா. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். காரணம் என்ன தெரியுமா? அது நடுவிலே நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவர் என்னை ரட்சிக்கிற தேவன். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் இதே வார்த்தை அங்கே அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. பாருங்க, பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. நான் சொல்லல, பைபிள் சொல்றது சொல்றேன். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் விசுவாசமா ஒரு வார்த்தையை சொல்ல போறோம். என் பாடு என்னுடைய உபத்திரம் எல்லாம் கொஞ்ச காலம்தான். ஆமா, நம்ம தான் சொல்றோம், ஐயா நான் பிறந்ததுல இருந்து கண்ணீர் தான் என் வாழ்க்கையா, இப்படியே தான் போயிடும் போல இருக்குதுயா, இவ்வளோ தாயா எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னை நீ நம்பினால் இந்த கொஞ்ச கால பாடுகள் கூட உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். பைபிள் சொல்லுது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் என்ன செய்ய போறாரா? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்த போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பாடுகளும் உபத்திரவங்களும் உங்களை வீழ்த்துவதற்காக அல்ல,
இந்த இந்த சஞ்சலமும் தவிப்பும் உன் வாழ்க்கையில வரும்போது அது கூடவே ஆண்டவர் ஒரு கிருபையை தரார். என்ன தெரியுமா? உன்னை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற கர்த்தர். யோவானின் புஸ்தகம் 16:20 ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அழுது புலம்புவீர்கள். இந்த வசனத்தெல்லாம் ஞாபகம் இல்லைன்னா நீங்க அழுது புலம்பிக்கிட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய துக்கங்களை, நம்முடைய சஞ்சலத்தை, நம்முடைய தவிப்பை அவர் மாற்றுகிற கர்த்தர். அவரை நம்பி அவருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்து விடுவோமானால் நம்முடைய தவிப்பு மாறி போகும், நம்முடைய கவலை மாறி போகும், நம்முடைய துக்கம் துயரம் மாறி போகும், பெருமூச்சு மாறும். ஒரு நாள் வரும், அந்த நாளில் நீங்களும் நானும் சந்தோஷமாய் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுவோம், என்னுடைய சஞ்சலத்தையும் தவிப்பையும் கர்த்தர் மாற்றி என்னை விசாலத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்போ முதல்ல பார்த்தோம், நெருக்கத்தின் நேரத்தில் தாவீது கர்த்தரை நம்பினான். இரண்டாவது, சஞ்சலமும் தவிப்பும் நிறைந்த சூழ்நிலையில் அவன் கர்த்தரை நம்பினான். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், 31ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு சக்கந்தமுமானேன், அருக்களிப்புமானேன். நீ வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். பாருங்க, தாவீது அடுத்தது சொல்றாரு, என் சத்துருக்களினாலே எனக்கு வந்த சூழ்நிலை என்ன தெரியுமா? என் அயலாருக்கு நான் நிந்தையாய் மாறினேன். ரெண்டாவது சொல்றாரு, எனக்கு அறிமுகமானவர்களுக்கு நான் அருக்களிப்பாக மாறினேன். நிந்தை அப்படின்னா நமக்கு தெரியும், அருக்களிப்புனா என்ன அப்படின்னா, அறிமுகமானவர்கள் என்னை ரொம்ப நேசிச்சவங்க எல்லாரும் இப்ப என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெறுப்பு. அருக்களிப்புனா என்ன அர்த்தம்? வெறுப்பு. பணம் இருந்தா போறவன் வர்றவெல்லாம் சொந்தக்காரன். பணம் இல்லாம போச்சுன்னு வச்சுங்களேன், சொந்தக்காரன் கூட மூணாவது மனுஷன் ஆயிடுவான். நம்மளை பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் ஓடுவான். ஏன் தெரியுமா? அவங்க எதிரில் போய் மாட்டினா அவன் காசு எதுவும் கேட்பான், உதவி கேட்பான். எதுக்கு அங்கே போய் மாட்டினோம், போயிடுவோன்னு ஓடுறாங்க. ஏன்? பைபிள் சொல்லுது, சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலையை கொண்டு வரான், நம்மை குறைவுபட வைத்திருக்கிறான், நம்மை வேதனைப்பட வைத்திருக்கிறான். நம்மை பார்க்கும்போது விரும்புகிறதுக்கு இல்லை, நம்மை பார்த்தா வெறுப்பாக இருக்குது. நம்மை பார்த்தால் அவர்களுக்கு வெறுப்பா இருக்கிறது. நம்மை குறித்து அவர்கள் குறை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, என் சத்துருவின் நிமித்தம் நான் என் அயலாருக்கு எப்படி மாறிட்டேன்? நிந்தையா மாறிட்டேன். இவ்வளவு நாளும் பார்த்து சந்தோஷமா அண்ணே எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டவன் இப்போ சொல்றான், இதெல்லாம் எங்க இருந்து உருப்பட போகுது, இது வேஸ்ட் அப்படின்னு சொல்றான்னா, ஒன்று தெரிஞ்சுங்க, கர்த்தரை மட்டும் நீங்க நம்பிருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வேற ஒருத்தரும் கிடையாது. இந்த உலகத்தில் ஆண்டவரை தவிர நமக்கு நன்மை செய்ய ஒருவரும் இல்லை. சத்துருவினால வருகிற போராட்டத்தின் வேளையில நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. மார்க்குவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லுகிறது, 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் அவனை குறித்து வேதம் சொல்லும்போது என்ன சொல்லு தெரியுமா? அவனை அறிமுகப்படுத்தும் போது அவன் பேரை சொல்லல, அந்த மனுஷனுடைய பேரை சொல்ல, லேகியோன் என்கிற பிசாசு பிடித்தவன் சொல்லுது. லேகியோன்னா என்ன? எவ்வளவு? 6000 பேருமா? 6000 பிசாசு ஒருத்தனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவன் நிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பிசாசு வந்துச்சுனாலே வீடே 2 ஆயிடுது. ஆகுதா? ஒன்னையே சமாளிக்க முடியல. ஒரு சிலர் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. சொல்றோம்ல, இவன் மனுஷனே கிடையாது.
அவர் சொல்லுவார், போயம் பேயை கட்டி வச்சிருக்கிறாங்க. ஒரு பேயை சமாளிக்கிறதுக்கே படாத பாடுபட்டுட்டு இருக்கிறாங்க. 6000 பிசாசு ஒருத்தனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவன் நிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிப்பாரு. பைபிள் சொல்லுது, அதை வாசிச்சு பாருங்களேன். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. முதல்ல அவன் வீடு எங்க? கல்லறை. கல்லறையில் இருக்கிறவங்களை எப்படி சொல்லுவீங்க? எப்படி பார்ப்போம்? ஒரு ஐயாவை பார்த்தேன். அவர் அவ்வளவு நல்ல மனுஷனாக இருந்தார். அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், ஐயா ஒரு காலத்தில் என்ன மாதிரி குடிகாரம் வேற எவனும் இருந்திருக்க மாட்டாயா. நுங்கம்பாக்கம் கல்லறையில் தான் என் வீடு, அங்கே தான் போய் படுத்துன்னு இருப்பேன். போலீஸ் நைட்டில் ரவுண்ட்ஸ் வந்தாங்கன்னா லட்டியில் பளிர்னு ஒன்று வச்சு எழுந்துடுறா போடா வீட்டுக்குன்னு துரத்துவாங்க. அவன் எதிரில் அப்படி போயிட்டு ஒரு சுற்றி திரும்ப அந்த கல்லறையில் தான் படுத்துக்குவேன். கல்லறையில் தான் என் வாழ்க்கையேன்னார். ஆண்டவர் ரட்சித்தார். இப்போ கல்லறையில் ஒரு மனுஷன் தங்கி இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு கல்லறைக்கு போனோம். அங்கே ஒரு கல்லறையை சீர் செய்கிறதுக்காக போனோம். அங்கே போனால் அந்த மண்வெட்டியோடு வந்தார் ஒருத்தர். அவர் கையில் பார்த்தா கலராக கயிறு இருக்குது. அப்போ எங்கள் வீட்டு அம்மா சும்மா இல்லாமல் அவனை பார்த்து கேட்டாங்க, எப்பா தம்பி எதுக்கு இவ்வளோ கலரில் கயிறு கட்டியிருக்கிறேன்? அக்கா ஒன்றும் இல்லைக்கா, இது கிறிஸ்தவ கல்லறை, இங்கே ஒன்றும் அப்படியெல்லாம் பிரச்சனை இருக்காது. ஆனால் அந்த கல்லறைக்கு போனேன்னு வச்சுங்களேன், ஊறுபட்ட பேய் அங்கே சுற்றின்னு இருக்கேங்க்கா. அதுக்கிட்ட பாதுகாக்கிறதுக்காகத்தான் இத்தனை கயிறு மந்திரிச்சு கட்டின்னு இருக்கிறேன். அப்போது கல்லறை அப்படின்னாலே பயம்தான். ஆனால் இங்கே ஒருத்தர் கல்லறையிலேயே குடியிருக்கிறார். அடுத்தது சொல்லுது, அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூட யார் அவனை கட்டி அடக்க முடியல, சங்கிலிகளினாலும் கட்ட முடியல. 4வது வசனம் சொல்லுது, அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை என்ன பண்ணா முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அப்படின்னா அவருடைய பலன் அந்த உள்ள இருக்கிறது அப்படி இருக்குது. 6000 பிசாசு சங்கிலியையும் பார்த்துருச்சு, விலங்குகளையும் பார்த்துருச்சு, எல்லாத்தையும் அறுத்து போட்டுடுது. வேதம் சொல்லுகிறது, அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அடுத்தது சொல்லுது 5வது வசனத்தில், அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க, அவன் வாழ்க்கையே அவ்வளவு மோசமாக இருக்குது. இதை வாசிக்கும் போது இப்படி யோசிச்சு பார்த்தேன், யாராவது பார்த்து ஏங்க அந்த கல்லறையில் ஒருத்தன் கத்திட்டு கிடக்கிறானே அவன் உங்கள் சொந்தக்காரர் தானே அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கூட பிறந்தவங்களா இருந்தால் கூட சொல்லியிருப்பான், ஐயோ அவனை யாருன்னே தெரியாதுங்க, அந்த மாதிரி ஒரு தம்பி எனக்கு பிறந்ததாவே நான் நினைக்கலங்க சொன்னானா இல்லையா? ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர் அவனை தேடி வந்தார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஒன்று தெரிஞ்சுங்க, சத்துரு என் வாழ்க்கையை சிதைத்து விட்டான். சத்துரு என் வாழ்க்கையில் நிந்தைகளை கொண்டு வந்துட்டான். என்னை இதுவரைக்கும் புகழ்ந்துட்டு இருந்தவங்க என்னை பார்த்து அற்பமாக பார்க்குறாங்க. என்னுடைய வாழ்க்கையை பார்க்குறவங்க என்னை வெறுக்கிறாங்க. என்னிடத்துல சரியா பேச மாட்டேங்கிறாங்க, முகத்தை திருப்பிட்டு போறாங்க. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிந்தையாகவே இருக்கிறது, நான் வாழறதை விட செத்து போகலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எனக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, இந்த சூழ்நிலைகளுக்கு நடுவில் நீ கர்த்தரை நம்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று சொல்லுவேன், யார் உன்னை நிந்தித்தார்களோ அவர்களுக்கு முன்னால உன்னை சாட்சியாய் நிறுத்துகிறதுக்கு என் ஆண்டவரால முடியும். யார் உன்னை ஒதுக்குனாங்களோ அவங்க உன்னை தேடி வந்து உன்னிடத்துல ஆலோசனை கேட்கும்படி கர்த்தர் வைப்பார். எனக்கு ஒருவேளை என் வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையில் எந்த நன்மையும் இல்லை, நான் அருவருக்கப்படுகிறேன், என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவுகள் எல்லாம் என்னை அற்பமாக பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னைக்கு தாவீதை போல சொல்லுங்க, கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. நடந்தது என்ன? 15வது வசனத்தை வாசிங்க. மார்க் 5:15. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு
பயந்தார்கள். ரெண்டு பயம் இருக்குது. ஒன்று, பிசாசு இவனை பிடிச்சி பண்ண பாடு இவனை மோசமானவனா காண்பித்து இவன்கிட்ட பேசுறதுக்கோ பழகிறதுக்கோ இவன் கிட்ட வர்றதுக்கு கூட ஜனங்க பயந்தாங்க ஒரு காலம். இப்போ ஆண்டவர் இவனை மாற்றிட்டாரு. இவன் வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்தவனா இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது இப்போ ஒரு பயம் வருது. அது என்ன பயம் தெரியுமா? அது தெய்வ பயம். அல்லேலூயா. இந்த மனுஷன் இவ்வளோ மாற்றம் பெற்றிருக்கிறானே, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் இப்படி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரு, இந்த மனுஷனை ஆண்டவர் இவ்வளவு உயர்த்தி வச்சிருக்கிறாரு, இவனும் செழிப்பா இருக்கிறானே, அழிஞ்சு போவான்னு நினைச்சோயா, இவன் வாழ்க்கை இன்னும் ஆசீர்வாதமாக தான் இருக்குது. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் சொல்லுவாங்க. அல்லேலூயா. 40ஆம் சங்கீதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா 1வது வசனத்திலிருந்து சொல்லுது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகரதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. சாக்கடையில் கிடக்கும்போது அவனை பார்த்து பயப்படல. எப்போ பயப்படுறாங்க தெரியுமா? கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்த பொழுது பயந்தார்கள். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவ்வளவு மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர். இன்னைக்கு ஆண்டவரை நம்பி நிற்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 7வது வசனம் சொல்லுது, உம்முடைய கிருபையில கலிகூர்ந்து மகிழ்வேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அவ ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்க்கல, நம்முடைய உபத்திரவத்தை பார்த்து, நம்முடைய ஆத்துமாவில நமக்கு இருக்கிற வியாகுலத்தை பார்த்து அவர் நம்மை விடுவிக்கிற கர்த்தர். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் தைரியமாக சொல்லுங்க, நான் மனுஷனை நம்பலப்பா, பணத்தையும் பொருளையும் நம்பலை, பதவியும் அந்தஸ்தையும் நம்பலை, என்னுடைய உறவுகளை நம்பலை, நண்பர்களை நம்பலை, உம்மை நம்புகிறேன். முதல்ல நெருக்கப்படும் போது நான் உம்மை நம்புவேன். 2வது சஞ்சலமும் தவிப்பும் வரும்போது உம்மை நான் நம்புவேன். 3வது சத்ருவினால எனக்கு ஏற்படுகிற எல்லா நிந்தைகள் அருக்களிப்புகளை வரும்பொழுது நான் உம்மை நம்புவேன், என்னை நீர் விடுவிப்பீர். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஒரே ஒரு நிமிஷம் நம்ம நம்பிக்கை அவர் பக்கம் திருப்ப போகிறோம். ஒருவேளை இன்னைய வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே வைக்காமல் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் நம்பிக்கை வைத்திருப்பீர்களானால், இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு என்னால் முடியும், உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்ற என்னால் முடியும், உன் துக்கத்தையும் தவிப்பையும் மாற்ற என்னால் முடியும், உன் சஞ்சலம் நீங்க என்னால் முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை சங்கீதக்காரனை போல, ஆண்டவரே, சத்துருவினால எனக்கு ஏற்பட்ட நிந்தை, என்னுடைய அறிமுகமானவர்களுக்கு கூட நான் அருக்களிப்பா மாறி போயிட்டேன்யா. யாரெல்லாம் என்னை பார்த்து சந்தோஷமாக பேசுகிறாங்களோ அவங்க இப்போ என்னை பார்க்குறதுக்கு முகத்தை திருப்பிட்டு போகிறாங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை அவ்வளவு மோசமாக போயிருக்குது சொல்கிறீங்களா? எனக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அந்த லேகியோனையே மாற்றி அவனையே சாட்சியாய் நிறுத்துகிறதுக்கு நான் உண்மை உள்ளவராய் இருந்திருப்பேன். ஆனால் உன் வாழ்க்கை எனக்கு முன்னால் ஒன்றுமே இல்லைப்பா, உன் பிரச்சனை எனக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது, உன்னுடைய நெருக்கடிகள் எனக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது, உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம், உன்னுடைய சஞ்சலமும் தவிப்பும் இது கொஞ்ச கால பாடு, இது கொஞ்ச கால பாடு. இந்த கொஞ்ச கால பாட்டை நீ நினைத்து கலங்கி போய் நிற்கிறாய். ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் உன்னை விட்டு ஓடும். ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஆண்டவருடைய மகிழ்ச்சி உன்னை நிரப்பும். ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் காரியம் நிறைவேறும். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீ எந்த நிலைமையில் இங்கே வந்திருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாய். நீ எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டு இருக்கிறாய், உன்னால் முடியலை, உன் இருதயம் உடைந்து போய் இருக்குது, வெளியே சிரிக்கிற, ஆனால் உள்ளுக்குள்ள நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய்.
வெளியே சந்தோஷமா இருக்கிறது போல நடித்து கொண்டிருக்கிற, ஆனா உனக்குள்ள இருக்கிற வேதனை வேற யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் இந்த காலை நேரத்துல உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற நெருக்கத்தை என்னால மட்டுமே மாற்ற முடியும். நீ எல்லா பக்கத்திலும் உடைக்கப்பட்டு இருக்கிறாய். சஞ்சலமும் தவிப்பும் உன்னை பிடித்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில நீ பதறி போய் கொண்டிருக்கிறாய், சஞ்சலப்படுகிறாய், பெருமூச்சு விட்டு அழற. இரவு நேரங்கள்ல உனக்கு சரியா தூக்கமே வரல. ஒவ்வொரு நாளும் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உன்னை பார்த்து சொல்றாரு, மகளே, மகனே, உன்னுடைய சஞ்சலத்தையும் தவிப்பையும் நான் மாற்றுவேன். ஒரு சிலருடைய வாழ்க்கையில நீங்க கடன் தொல்லையை நினைத்து அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. மீண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனா இருக்க இருக்க இன்னும் அதிகமாகிட்டே போகுது. ஆண்டவருடைய சமூகத்துல உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்னால முடியலப்பான்னு ஒப்புக்கொடு. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உன்னை, கொஞ்ச கால நிந்தைகளை அனுபவிக்கிற உன்னை, கொஞ்ச காலம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த தவிப்பு, சஞ்சலம் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். நீ பட்ட பாடு போதும். ஆண்டவர் சொல்றார், மகனே, மகளே, நீ பட்ட பாடு போதும், நீ வடித்த கண்ணீர் போதும். என்கிட்ட வா, என்னை நம்பு, என்னை உறுதியாய் பற்றி கொள்ளு. பைபிள் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர்னு சொல்லுதே. அவரையே பற்றிக்கொள். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையை என்னால மாற்ற முடியும். உன்னுடைய எல்லா நெருக்கங்கள், பிசாசினால ஏற்பட்டு இருக்கிற எல்லா அவமானங்கள், உன்னை கலங்கடிக்கிற சத்துருடைய கிரியைகள், உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்த்து அருவருத்து ஒதுக்குகிற சூழ்நிலையில் நீ இருக்கிற, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் மாற்றுவேன். அநேகர் உன்னை பார்க்கும்போது பயந்து கர்த்தரை நம்புவாங்க. அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவரே, இனி நான் மனுஷனை நம்ப மாட்டேன்ப்பா, இனி என்னுடைய உறவுகளை நான் நம்ப மாட்டேன், இனி என் பணத்தை நான் நம்ப மாட்டேன், என் பதவியை நான் நம்ப மாட்டேன், என்னுடைய பெருமைகளை பேசிட்டு தெரிய மாட்டேன், நான் இன்னையிலிருந்து உம்மை மட்டுமே நம்புவேன். அப்பேற்பட்ட தாவீதுக்கே கர்த்தர் ஒரு பெரிய கிருபையை கொடுக்கிறாரு. தாவீது சொல்றான், என்னுடைய எல்லா நெருக்கத்திலும் இருந்து என்னை விடுவித்தீர், எல்லா நெருக்கத்திலிருந்து என்னை விடுவித்தீர். இந்த காலையில கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறப்பா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவோமா, என் வாழ்க்கையை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நீங்க மாற்றி தாங்கப்பா, நன்மையா மாற்றி தாங்கப்பா, என் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுங்கப்பா, என்னுடைய தவிப்பும் சஞ்சலமும் ஓடி போகட்டும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வாய் திறந்து கேளுங்க. ஒருத்தர் அமைதியா இருக்காதீங்க. நீ கேட்கிற காரியத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். ஆண்டவர் இந்த இடத்துல வைராக்கிய வாஞ்சையா இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. உன்னை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் வைராக்கியமா இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய கண்ணீரை துடைக்கும்படி கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். இதுவரைக்கும் நீ பட்ட அவமானங்கள் போதோன்னு சொல்லி கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். என் பிள்ளையை நான் விடுதலை ஆக்கணும்னு சொல்லி கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். உன்னுடைய எல்லா பலவீனங்களையும் மாற்றும்படி கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய இதுவரைக்கும் நீ சந்தித்த தடைகளை கர்த்தர் இந்த நாளில உடைக்கும்படி இறங்கி வந்திருக்கிறார். இன்றோடு உன்னுடைய தடைகள் மாறுகிறது. ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லுகிற கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைத்து போடுகிறார். நம்பிக்கையோட கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என் தடைகளை உடைக்கிற கர்த்தர், எனக்கு முன்பாக நீர் நடந்து போகிறீர் ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லா தடைகளை நீர் மாற்றுகிறீரப்பா, எல்லா தடைகளை மாற்றுகிறீர் ஆண்டவரே. எல்லா கண்ணீரை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறீர் ஆண்டவரே. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்ற சங்கீதக்காரனுடைய வார்த்தையின்படி ஆச்சரியங்களை செய்ய போகிற ஒரு கர்த்தர் உன் அருகிலே நிற்கிறார். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நீ நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க போகிறாய். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. இதை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார்.
உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுடைய நெருக்கத்தின் நேரத்தில் நாங்கள் உம்மை மட்டுமே நம்புவோம். எங்களுடைய எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் மாற்றுகிறதுக்காக எங்களுடைய வாழ்வில் சஞ்சலமும் தவிப்பும் வரும்போதெல்லாம் நாங்கள் சோர்ந்து போகிறவர்களாய் பதறுகிறவர்களாய் அல்ல, உம்மையே நம்பி நிற்கிறவர்களாய் எங்களை மாற்றும். சஞ்சலத்தையும் தவிப்பையும் ஓடி போக பண்ணுகிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறேன். சத்ருவினாலே நாங்கள் அவமானப்பட்டு நிந்தைகளை அனுபவித்து மற்றவர்கள் எங்களை வெறுக்கும்படியான சூழ்நிலைகளில் நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு விடுதலையை தந்து எங்களை உயர்த்தி அநேகர் கண்டு ஆச்சரியப்படும்படி பயந்து நிற்கும்படி எங்களை நீர் நன்மையினால் நிரப்ப போகிறீர். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாத தேவன், நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பொறுப்பெடுத்துக்கொள்ள வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.